ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன்னுக்கான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் ஒன் எக்ஸாம் வந்து 19 டிசம்பர்லேருந்து 20 டிசம்பர் 2024 2 நாள் நடந்தது. ஸோ யாரெல்லாம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர், அப்புறம் நீங்கள் பண்ண ரெஸ்பான்ஸு, அந்த கொஷினுக்கான ரெஸ்பான்ஸ், அப்புறம் ஆன்சர் கீலாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் தான் அவங்க வந்து இப்போ லைவில் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து வியூ பண்ணுறதுக்கும் ஆன்சர் கீ வியூ பண்ணுறதுக்கும் 26 டிசம்பர் 2024 அதுக்கப்புறம் 31 டிசம்பர் 2024 வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஆன்சர் கீலாம் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் இந்த டேட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அப்ஜெக்ஷன் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2024. அதாவது உங்களுக்கு கொஷினே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலோ, இல்லை கொஷினுக்கான ஆன்சர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலோ, நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31 டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது. அதாவது ரூ. 50 ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு கொஷினுக்கு, சரிங்களா, நீங்கள் ஒரு கொஷினுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ரூ. 50 கூட பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஓகேங்களா? ஸோ அதையுமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து இதுக்கான லிங்க் வந்து லைவில் இருக்கும் அவங்க சொன்ன டேட்டில். ஓகேங்களா? நீங்கள் வந்து லிங்க்கு கிளிக் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கீலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ஜெக்ஷன் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் 31 டிசம்பர் 2024 காலை 11 மணி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி தான் ஃபைனலாக வந்து அதுக்கான டெசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து 25 டிசம்பர் 2024 வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே லிங்க் வரும், கிளிக் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி சென்னை அஃபிஷியல் வெப்சைட் போனதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான லிங்க் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சர்க்குலர் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்குலர் டவுன்லோட் ஆகிடும். அப்போது நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் இயர் லிங்க் ஃபார் ரைசிங் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கேண்டிடேட் லாகினுக்கு வந்து போகும். சரிங்களா? ஒன்ஸ் கேண்டிடேட் லாகின் போனதுக்கப்புறம் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேப்சா டிஸ்பிளே ஆகுதோ அதை வந்து மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். சரிங்களா? ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே கொடுத்துருக்காங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ப்ரொஃபைலுக்கு வந்து போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். உங்கள் ஷிஃப்ட்டுக்கான கொஷின் என்ன வந்துச்சு, அந்த கொஷினுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் கீ என்னன்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிடிஎஃபாகவும் அதை சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம மாதிரி சொன்னோம். அப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த கொஷின் பேப்பரை வந்து வியூ பண்ணுறதுக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, டெக்னீஷியன் கிரேட் 1க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம சிபிடி வந்து அட்டன் பண்ணது இல்லையா, சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஷின் 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40%. 40%னா என்ன, 100ல் 40% 40 மார்க் தான். ஓகேங்களா? அப்புறம் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%, அதாவது 30 மார்க்கு. எஸ்சிக்கு வந்து 30%, அதுவும் 30 மார்க்கு. எஸ்டிக்கு வந்து 25%, அப்போ 25 மார்க்னு அர்த்தம். ஓகேங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக அவங்களுக்கு 2% வந்து ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும். உதாரணத்துக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி வந்தீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ 30 மார்க்கா உங்களுக்கு வந்து ஒரு 28 மார்க். சரிங்களா? 2% ரிலாக்ஸேஷன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் பர்சன்டேஜ், அவங்க வச்சிருக்கிற மினிமம் பாஸ் பர்சன்டேஜ். இது வந்து கட் ஆஃப் கிடையாது. அப்போ கட் ஆஃப் எப்போ வந்து அந்த ரோல் ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெனி கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் பாஸ் பர்சன்டேஜை அதிகமாக தாண்டி எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க வந்து கட் ஆஃப்ன்ற விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. அந்த கட் ஆஃப் பேசிஸில் தான் ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது டெக்னீஷியன் கிரேடு 1க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது,
எத்தனை பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க இல்லையா டெக்னீஷியனான ஜாப் நோட்டிஃபிகேஷனில், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரா 13 ஓகேங்களா, இதில் போய் செக் பண்ணுங்கள், அதிலே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் சரிங்களா. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் நீங்கள் தாண்டினா தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த லைனில், இந்த ஏன்ற பாயிண்டில் பாருங்கள், கேண்டிடேட் வில் பி ஷார்ட்லிஸ்டட் ஃபார் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அண்டு மெரிட் இந்த சிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நீங்கள் சிபிடியில் வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம். அதாவது பர்ஃபார்மன்ஸ்னானது கட் ஆஃப், அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற கட் ஆஃப் பேஸ் தான் சரிங்களா. அப்போது த நம்பர் ஆஃப் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி ஈக்குவல் டு, நான் நோட் பண்ணிக்கோங்க, வில் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து அவங்க என்ன வேக்கன்சி சொன்னாங்களோ அந்த வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டி வைஸ் என்ன வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சிக்கு தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் கேண்டிடேட் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் நீங்கள் இன்னும் டவுட் இருக்கலாம், சப்போஸ் இப்போ மோர் தென் 1 கேண்டிடேட்டு, இப்போ ஒரு 10 பேர்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 10 பேர் சேம் கட் ஆஃப் மார்க்கே இருக்காங்க, சேம் மார்க்கே இருந்தாங்களா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி பாயிண்டில் வந்து பாருங்கள், இன்கேஸ் 2 or more candidates secure equal marks அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஜ் அதாவது சீனியாரிட்டி ஓகேங்களா, ஏஜ் அந்த வயசு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம், கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவோம், அதுலேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து தெளிவாக இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ டெக்னீஷியன் 1க்கான வேகன்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, டெக்னீஷியன் 3க்கு தான் வேகன்சி ரிவைஸ் பண்ணாங்க, டெக்னீஷியன் 1க்கு வந்து சென்னை ஜோனில் ரிவைஸ் பண்ணலை சரிங்களா. டெக்னீஷியன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள் வேகன்சி லிஸ்ட் வந்து, யூஆர் கேட்டகரி 22 வேகன்சி, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 12, இடபிள்யூஎஸ்க்கு 5, டோட்டலாக 48 வேகன்சி சரிங்களா. அதில் 10% எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வேகன்சி, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்டின்ற கேட்டகரிக்கு 2 வேகன்சி. அப்போது சிபிடியை பொறுத்த வரைக்கும் இப்போது எஸ்சி கம்யூனிட்டி எடுத்துக்கோங்களேன், அப்போ 7 வேகன்சி தான் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது எஸ்சி கேண்டிடேட்டை 7 வேகன்சி ஓகேங்களா, அப்போ 7 பேர் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாயிண்ட்லாம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது இப்போது நீங்கள் ஒரு டவுட் இருக்கலாம், இந்த யூஆருக்கு வந்து அந்த கம்யூனிட்டி கேட்டகரி எல்லா கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் காமனாக வரும் இல்லையா, அது வந்து அவங்க எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது சரிங்களா. ஏன்னா இது 22 வேகன்சி இருக்குது, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த 22 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருக்கலாம், வேறு வேறு கம்யூனிட்டியாவோட இருக்கலாம் சரிங்களா. அது வந்து அப்போது அவங்க டிசைட் பண்ணுறது தான் இருக்குது அந்த 22 வேகன்சி. ஆனால் எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, 22 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க யூஆர் கேட்டகரிக்கு. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி அத்தனை பேர் தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக வந்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் அங்கேயும் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா. அப்போ எஸ்டிக்கு 2 வேகன்சினா 2 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓபிசிக்கு 12 வேகன்சினா 12 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இடபிள்யூஎஸ்க்கு 5னா 5 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, டோட்டலாக 48 வேகன்சி, அப்போ 48 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெளிவாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேகன்சிக்கு எத்தனை பேர் சார் காம்படிஷனாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடந்துச்சு சரிங்களா. ஏஎல்பி எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஆன்சர் கீ செக் பண்ணது வந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்க்குலர் விட்டுருந்தாங்க. என்ன சர்க்குலர் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு, அதாவது எத்தனை வேலிட் அப்ளிகேஷன் சிபிடி 1க்கு வந்து எலிஜிபிள் ஆனது, மொத்தம் லேக்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லேக்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணதுலேருந்து அப்புறம் ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அதாவது வேலிட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதோட கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் தனியாக விட்டுருந்தாங்க யூஆருக்கு, அப்புறம் எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, ஓபிசி, இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை கவுண்ட் அப்ளிகேஷன் வேலிடாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் விட்டுருந்தாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு வந்து 66,550ன்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் எக்ஸர்வைஸ் மேனுக்கு 194 சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்குமே ஆன்சர் கீ செக் பண்ணுறது ஆப்ஷனை விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஜேஇக்குமே விட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் இந்த சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஜோன் வைஸ், அதாவது சென்னை ஜோன் வந்து அப்டேட் பண்ணலை, வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாங்க, ஏஎல்பிக்கு பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் பண்ணலை, இப்போ ஜேஇக்கு வந்து ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு வந்து லிங்க் விட்டுருக்காங்க, அவங்களுக்கும் இன்னும் பண்ணலை சரிங்களா.
ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஒரு வேக்கன்சிக்கு வந்து எத்தனை பேர் காம்படிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். உங்களுக்கான வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணலை. டெக்னீஷியன் கிரேடு 1க்கு வந்து மொத்தம் 48 வேக்கன்சி, கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி இதுதான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மார்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அது ஆர்ஆர்பி தான் வந்து டிசைட் பண்ணணும். எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு வந்து எத்தனை பேர் கால் பண்ணுறாங்க, இங்கே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, அவங்க எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பார்க்கலாம். சரிங்களா? பெட்டரானதா ரொம்ப நல்லது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுற மெத்தடும் கூட. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.